இதுல நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கிரஷ் நோட்டீஸ் பண்றதா இல்ல சேலரி கிரெடிட் ஆகிறதா? எனக்கு கண்டிப்பா சேலரி கிரெடிட் ஆகிறதாம்பா. கிரஷ் எப்போ வேணாலும் வரும் போகும், பட் சேலரி எப்படியா வரதே மாசத்துல ஒரு டைம், அது கொஞ்சம் நெஞ்சோன்னு வரும். நீ அது இருந்தாதான் உன் வாழ்க்கையை சர்வை பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ கிரஷ் நோட்டீஸ் பண்றதா நீ முக்கியம் நினைப்பியா? வாய்ப்பே கிடையாது. அதனால சேலரி கிரெடிட் ஆகிறதா முக்கியம். செகண்ட் பெட் கேட்டா பெட் டாக். நான் கண்டிப்பா பெட் டாக் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் கேரக்டர்னா பெட் டாக் மட்டும்தான். ஏன்னா ஒரு உயிர் நண்பன் கூட இருக்கிற மாதிரி ஃபீலிங்ல நம்ம பெட் டாக் கூட இருக்கும். ஸோ கேட் ஃபுட் அப்படின்னா அவ்வளோக்கா கேட்ல அட்டாச்சே ஆகாது. எப்போ பார்த்தாலும் மியா 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 மியான்ட்டே இருக்கும். பட் டாக்லாம் இன்னுமே வேற லெவல் சொல்லலாம். நெக்ஸ்ட் வில்லேஜ் லைஃப் ஆர் சிட்டி லைஃப். இதுல நான் கண்டிப்பா வில்லேஜ் லைஃப் தான் சூஸ் பண்ணுவேன். நீ பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீ வில்லேஜ் லைஃப் தான் சூஸ் பண்ணணும். நீ சிட்டில அந்த மாதிரி எண்ணத்தை எதிரே பார்க்க முடியாது. ஏன்னா வில்லேஜ்ல இருக்கிற ஃபீல் கண்டிப்பா சிட்டில கிடைக்கவே கிடைக்காது நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஹாஸ்டல் லைஃப் ஆர் ஹோம் லைஃப். இதுல நான் கண்டிப்பா ஹோம் லைஃப் தான் சூஸ் பண்ணுவேன். எல்லா ஹாஸ்டல் பசங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹோம் எவ்வளவு மிஸ் பண்ணுவான்னு. நம்ம வீட்டுல இருக்கும்போது அருமை தெரியாது, பட் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு தனியா சர்வை பண்ணுவோம் பாத்தீங்களா, அப்ப மட்டும் தான் நம்ம ஹோமை எவ்வளவு மிஸ் பண்ணுவோம்னு தெரியும். நெக்ஸ்ட் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ். இதுல என்னத்த சொல்றது, ஆள் இருக்கிறவனுக்கு லவ் மேரேஜ், ஆள் இல்லாதவனுக்கு அரேஞ்ச் மேரேஜ். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு.